எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம வந்து அரிசி உணவு தான் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். அரிசி வந்து ஒரு நமக்கு ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லலாம். போதுமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். பட் இப்போ ரீசெண்டா ஸ்டடீஸ்லாம் பண்ணி என்ன சொல்றாங்க, அரிசியில வந்து வெறும் கார்ப்ஸ் தான் இருக்கு. கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. அரிசி உணவுகள அதிகமா எடுத்துக்கிறதுனால டயபெட்டிஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல டயபெட்டிஸ் வந்தவங்க அரிசி உணவுகள தொடர்ந்து சாப்பிடுறதுனால அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து இமிடியேட்டா ஹைப் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அரிசி உணவ சுத்தமா எடுத்துக்காதீங்க அல்லது குறைச்சுக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா, அரிசி வந்து டயபெட்டிஸ்க்கு டோட்டலா எதிரானதுன்ற மாரியான ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. இப்ப நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா? இப்ப எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து அரிசி உணவுக்கு தான் பழக்கப்பட்டுருக்கோம். அரிசி உணவு தான் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்பல்லாம் வராத டயபெட்டிஸ், அத்தனாயிரம் வருஷமா வராத டயபெட்டிஸ் நமக்கு இப்ப மட்டும் தான் வருது அப்படின்னா, எங்கேயோ இது இடிக்கிற மாரி இருக்குன்னு நமக்கு தோணுதா இல்லையா? ஸோ இத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அப்பா, அம்மா சின்ன வயசுல இருந்த காலகட்டங்கள்லாம் அரிசியை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஜெனரேஷனில் அரிசி வந்து எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோன்றது தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரைஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெல்லை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அதை வேக வைக்கிறாங்க. அதை பார் பாயிலிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதில் உள்ள மேலே உள்ள ஹஸ்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க, சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து அப்போ உள்ள ப்ராசஸ். பட் இப்போ கரண்ட்டில் எப்படி ரைஸை ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரியே நெல்லை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, அப்புறம் பார் பாயில் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அப்புறம் மேலே உள்ள ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ இது வரைக்கும் யூஸ்வல் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரே இருக்குது. இப்போ இந்த ஹஸ்கை ரிமூவ் பண்ண அப்புறம் அந்த அரிசி பார்க்க லிட்டில் ப்ரௌனிஷ் கலர்லேயும் வாஷ் பண்ணால் கொஞ்சம் பிசுபிசுப்பாகவும் இருக்குதுங்க. இந்த ப்ரௌன் லேயர் தான் நம்ம ரைஸ் பிரான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷாக இருக்கிறதோ இல்லை வாஷ் பண்ணால் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதோ வந்து மக்களுக்கு பிடிக்கலையாமா. அதனால் என்ன பண்ணுறாங்க, மிஷினை யூஸ் பண்ணி இந்த ப்ரௌன் கலர் லேயரை, அதாவது ரைஸ் பிரானை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடுறாங்க. இதுக்கு ஒயிட்னிங் ப்ராசஸ்னு பேர் வேறு. இதோட சும்மா நிறுத்தலை, இதுக்கப்புறமும் ரைஸ் பார்க்க பளபளன்னு இல்லைன்ட்டு அதை பாலிஷ் வேற பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து கையில் கிடைக்குது. இது அரிசியே கிடையாது, அரிசி மாதிரி. ஏன்னா நம்ம மிஷினை வச்சு ரிமூவ் பண்ணாலும் இந்த ரைஸ் பிரானு, அதில் தான் ப்ரோட்டீன்ஸு, ஃபைபரு, ஃபேட்டு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணுறப்போ எக்ஸஸ் பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்குது. அதுவும் இல்லாமல் அதில் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ரைஸ் பிரானில். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த ரைஸ் பிரானை வெறும் வெள்ளையாக்குறதுக்காகவும் அது பிசுபிசு தன்மை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ரைஸ் பிரானை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றது நல்லாவாங்க இருக்குது. இதாண்டா டைம்னு கம்பெனிஸும் அந்த ரைஸ் பிரானை ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் பண்ணி ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் அனிமல் ஃபீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் ஒரு ப்ராடக்டாக சேல் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு 1-2 விதத்தில் லாபமாக தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இப்போல்லாம் மார்க்கெட்டில் அரிசின்னு கிடைக்கிறது வெறும் ஸ்டார்ச் மட்டும் தான் நம்ம வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி உள்ள அரிசியை சாப்பிடும் போது சடனாக பிளட் சுகர் லெவல் ஹைப் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ புரியுதா அவங்களை வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க ஏன் அரிசி அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தான். அவங்களுக்கு நம்ம ஹெல்த் மேலே என்ன அக்கறை இருக்க போகுது, ஆனால் நமக்கு இருக்கணும். நம்ம ஹெல்த் மேலேயும் நம்ம ஃபேமிலி ஹெல்த் மேலேயும் நமக்கு அக்கறை இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அரிசி வாங்கும் போது கடையில் அன்பாலிஷ்டு பண்ண அரிசி இருக்கான்னு கேட்டு வாங்குங்க. இப்போது மக்கள் வந்து அன்பாலிஷ்டு ரைஸ் தான் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சால் கடைக்காரங்களும் ரைஸ் மில்லில் வாங்கும் போது பாலிஷ் பண்ண அரிசி வாங்க மாட்டாங்க, அன்பாலிஷ்டு ரைஸ் தான் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க. ஸோ ரைஸ் மில்காரங்களுக்கும் கம்பெனிக்காரங்களுக்கும் இது வந்து ஒரு அரிசியை பிராண்டோட தான் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து அரிசினா வெறும் ஸ்டார்ச் மட்டும் இல்லாமல் எல்லா நியூட்ரியன்ஸும் அதில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி நமக்கு கிடைக்கும். இப்போல்லாம் எதை சாப்பிட்டாலும் இதில் ஏதாவது கெடுதல் இருக்குமோ அப்படின்றது ரொம்ப கவனித்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நிலைமை ஆயிடுச்சு இப்போது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.